ராமசுரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைல்நாதனயம் ஸ்ரீராமசுரம் குறும்பஜே. சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆழ்வாருடைய வைபவத்தை 2வது நாளாக பார்க்க இருக்கின்றோம். துவக்கத்தில் குருபரம்பரை தியானம் முதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् कुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री पराङ्कुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराममिश्राय नमः, श्री पुण्डरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. சிறியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஆழ்வாருடைய வைபவத்தை 2வது நாளாக இன்று பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாச மகரிஷி பாகவதத்தினுடைய 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் தொடங்கி 5 ஸ்லோகங்களில் சகல தேசத்தவர்களுக்கும் சகல காலத்தவர்களுக்கும் பிறவா பெருநிலை பெற்று பரமபதமாகிய திவ்ய பெருவாழ்வை அடைவதற்குரிய ஒரே ஒரு மார்க்கம் ஆழ்வார்கள் காட்டிய மார்க்கம்தான் என்பதை நைமிசாரண்யத்தில் கோமதி நதிக்கரையில் வியாதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் வெளிப்படுத்திய வைபவங்களை நேற்று பார்த்தோம். அத்தோடு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாருடைய அவதாரத்தையும் பார்த்தோம். அம்மூவரும் திருக்கோவலூரில் எம்பெருமானை தரிசித்ததையும் பார்த்தோம். அத்தோடு சப்த ரிஷிகளெல்லாம் இந்த பூமியில் மகா விலட்சணமான இடத்தில் தவத்தை மேற்கொள்ள வேண்டும். அது எந்த இடம் என்று பிரம்மதேவரிடம் சொன்னபோது பிரம்மதேவர் இந்த லோகத்தில் புண்ணிய மிகுந்த இடமாக திருமலிசையை லோகத்தில் உண்டான அனைத்து புண்ணியங்களையும் திருமலிசையில் உண்டான புண்ணியத்தையும் பார்க்கிற பொழுது திருமலிசைதான் உயர்ந்தது என்று சப்த ரிஷிகளுக்கு சொன்னார்கள். சப்த ரிஷிகளெல்லாம் அந்த திருமலிசையில் தவத்தை மேற்கொண்டார்கள். உயர்ந்த மகத்துவத்தை பெற்ற சேத்திரம் ஆகிய காரணத்தினால் மகிஷார சேத்திரம் என்று அது வழங்கப்பட்டது. அங்கேயே பக்கத்தில் வைதேக வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனத்தில் ஸ்ரீ பார்க்கவ மகரிஷி தீர்க்க சத்திர யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை மேற்கொண்டார்கள். அது ஸ்ரீமன் நாராயணனை உகப்படைய செய்யக்கூடிய மகா புண்ணியமான யாகம் அது. அந்த யாகம் பூர்த்தியானதும் அந்த ஸ்தலத்திலேயே தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்ரீ பார்க்கவ மகரிஷியுடைய தவத்தை பார்த்து இந்திரன் பயந்தான்.
என்ன நோக்கத்திற்காக வேண்டி தவம் செய்கிறார் என்று தெரியவில்லையே. இவருடைய தவத்தினால் நம்முடைய பதவிக்கு ஆபத்து வருமோ, நம்முடைய புகழுக்கு ஆபத்து வருமோ என்று பயந்து அந்த பார்க்கோ மகர்ஷியினுடைய தவத்தை கெடுப்பதற்காக வேண்டி ரம்பை, மேனகை, திலோத்தமை போன்ற தேவலோகத்து அழகுமிக்க பெண்களை எல்லாம், ஆடல் பாடல் அத்தனை கலைகளின் தேர்ச்சி பெற்ற பெண்களை எல்லாம் அனுப்பி வைத்தான். ஸ்ரீ பார்க்கோ மகர்ஷியினுடைய தவத்தை கெடுப்பதற்காக வேண்டி. ஆனால் அவர்களால் இந்த மகரிஷியினுடைய தவத்தை கெடுக்க முடியவில்லை. இந்திரன் வருத்தப்பட்டு கனகாங்கி என்று சொல்லக்கூடிய இவர்கள் அத்தனை பேர்களை விட அழகிலும் ஆடல் பாடல்களிலும் வல்லமை பெற்ற அந்த தேவலோகத்து பெண்ணை கூப்பிட்டு எந்த உபாயத்தை மேற்கொண்டாவது ஸ்ரீ பார்க்கோ மகர்ஷியுடைய தவத்தை கெடுக்க வேண்டும், அவரை உன் மீது மையல் கொள்ளும் வண்ணமாக ஆக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படியே அந்த கனகாங்கி என்று சொல்லக்கூடிய தேவலோகத்து பெண் புறப்பட்டு வருகிறார்கள். ரம்ப, மேனகை, ஊர்வசி போன்றவர்களிடம் மயங்காத அந்த ஸ்ரீ பார்க்கோ மகர்ஷி இவளிடம் மயங்கினார்கள். அவருடைய திருவுள்ளம் இந்த கனகாங்கியின் பக்கம் சென்றது. அவளையே மணந்து கொண்டார்கள், அவளோடு வாழ்ந்தார்கள். காலங்கள் சென்றன. கனகாங்கி கருவுற்றாள். தை மாதம் மக நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது. ஆனால் அது குழந்தைகளுக்கான அவயவங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு சதை பிண்டமாக பிறந்தது. உடனே அங்கு நிறைய பிரம்பங்காடுகள், அந்த பிரம்பு புதரிலே அந்த குழந்தையை போட்டுவிட்டு ரிஷி தவத்துக்கு சென்று விட்டார். கனகாங்கி தேவலோகத்துக்கு சென்று விட்டார்கள். அந்த புதரிலே கிடந்த அந்த பிண்ட வடிவமான அந்த வசுக்கு கைகால்கள் உண்டாகியது. மகாலட்சுமி தாயாருடைய திருவருளினால் அவயவங்கள் உண்டாயிற்று. பசித்தாகங்கள் எடுத்து அழத் தொடங்கியது. உடனே அந்த ஊரில் எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் வந்து சேவை சாதித்தார்கள் அந்த குழந்தைக்கு. பெருமாளுடைய அழகு திருமேனியில் ஈடுபட்டு அழுகை நிறுத்தியது. மறைந்து விட்டார். மீண்டும் அழத் தொடங்கியது. அப்போ திருவாளன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பிரம்பு அறுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் பிரம்பை அறுப்பதற்காக வேண்டி அங்கு வருகிற பொழுது ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை. குழந்தையுடைய அழுகை சத்தத்தை கேட்ட உடனே எங்கிருந்து அந்த
குரல் வருகிறது என்று தேடி பார்த்தார்கள். புதரில் கேட்கிறது. பார்த்தால் அழகான குழந்தை. நம்முடைய திருமலிசை ஆழ்வார் தான், நம்முடைய திருமலிசை ஆழ்வார் தான் அந்த குழந்தையாக கிடக்கிறார். அப்படியே பாசத்தோடு அந்த திருவாளன் ஆழ்வாரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி பங்கை செல்வியிடம் கொடுத்தார்கள். பங்கை செல்விக்கு ஆழ்வாராகிய குழந்தையை பார்த்தவுடனே தான் பெற்ற குழந்தை போல பாசம் பொங்கியது. தான் பெற்ற குழந்தை போல பாசம் பொங்கி பரிவோடு பேணி வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் குழந்தை பசி தாகம் இல்லை, பாலருந்தவில்லை, அளவில்லை. அதோடு குழந்தை வளர்கிறது. இந்த அதிசயத்தை எல்லாம் ஒரு வேளாளன், வயதானவன், அவன் மனைவியோடு திருவாளனுக்கு ஒரு குழந்தை, ஆச்சரியமா இருக்கிறது, ஆனால் உணவே அருந்துவதில்லை, அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக வேண்டி பசும்பால் தானே கறந்து காய்ச்சி பக்குவமாக ஆக்கி அந்த வேளாளன் தானும் மனைவியுமாக இந்த திருவாளன் வீட்டுக்கு வந்து குழந்தையை பார்த்தார்கள். ஆழ்வாரை பார்த்தவுடனே அவர்களுக்கும் பாசம் பொங்கியது. அவர்களுக்கும் குழந்தை இல்லை. உடனே தாங்கள் பக்குவமாக கொண்டு வந்த பாலை குழந்தையினை காட்டி பாசத்தோடு பரிவோடு பாங்காக ஆக்கி கொண்டு வந்திருக்கிறோம், இத பருகுப்பா, நாங்கள் பெற்ற பிள்ளையாக கருதுகிறோம், அருந்துவாயாக என்று உருக்கமாக கேட்க, அப்படியே குழந்தையாய் இருக்கிற ஆழ்வார் அந்த பாலை பருகினார்கள். எல்லாருக்கும் சந்தோஷம். இப்படி தினமும் பாலமுது கொண்டு வந்து சமர்ப்பிப்பதே வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த வேளாளர். ஒரு நாள் ஆழ்வார் தாம் பாதி பாலமுதை அருந்திவிட்டு மீதியை அந்த வயோதிகரான அந்த வேளாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்து, நீங்கள் இதை அருந்துங்கள் என்று ஆழ்வார் சொன்னார். அவர்களுக்கு ஆச்சரியம். உடனே பாசத்தோடு அந்த ஆழ்வார் கொடுத்த சேசப்பாலை இந்த வயோதிகரான வேளாளன் அருந்தி பாதியை தம் மனைவி கொடுத்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இருவருக்கும் வயோதிகத்தன்மை நீங்கி இளமைத்தன்மையை பெற்றார்கள். திருமலிசை ஆழ்வாருடைய சேச பாலமுதை பருகியதனால் வயோதிகமானவர்கள் இளமையை பெற்றார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆச்சரியம். எங்கும் ஒரே பரபரப்பான பேச்சு. அத்தோடு மட்டுமில்லை, இளமையான அந்த வயோதிகருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு கணிகண்ணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். ஆழ்வாருக்கு 7 வயது ஆச்சுது.
பிறவியிலே ஞானியாவே இருக்கிறார். எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி செய்ய தலைப்பட்டார். மூன்று வகையாக மதங்களை பிரிக்கலாம். வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதவைகள், வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் தவறான அர்த்தத்தை சொல்லக்கூடியவை. மூன்றாவது, வேதத்தில் உள்ளபடி சொல்லக்கூடியவைகள். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களையும் இந்த மூன்று வகை பிரித்துக் கொள்ளலாம். வேதங்களை ஏற்றுக்கொள்ளாதவைகள் ஒரு பிரிவு. வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் தப்பான அர்த்தத்தை கற்பிக்கக்கூடியவைகள். அடுத்து, வேதத்தை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு நடப்பவைகள். வேதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளபடி உண்மையை ஏற்று நடக்கின்ற சம்பிரதாயம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒன்றுதான். வேதங்களில் சொல்லப்படுகிற அனைத்து மந்திரங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை விட்டு விடுவார்கள். ஆதிசங்கர் ஆனாலும் சரிதான், மத்துவாச்சாரியர் ஆனாலும் சரிதான், மற்ற எந்த மதத்தவர் ஆனாலும் சரிதான். சமண சமயம், பௌத்த சமயம் போன்றவைகளெல்லாம் வேதத்தை ஏற்காத சமயங்கள். இங்கே வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்களில் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சுவாமி மணவாள மாமுனிகள் வழிகாட்டிய அந்த சம்பிரதாயம் மட்டும்தான் வேதத்தை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும். மற்றதெல்லாம் இவர்களுடைய கருத்தை புகுத்தி விடுவார்கள். இப்போ திருமழிசை ஆழ்வார் ஆராய்ச்சி செய்கிறார். ஒவ்வொரு மதத்தையும் கற்று அதன் பிரகாரம் நின்று அதனால் பிரயோஜனமில்லை என்று அறிந்து அப்படியே எல்லா மதத்துக்கும் சென்று வந்து கடைசியாக ருத்ர மதத்தை சார்ந்திருக்கிறார். அதில் தீவிரமான ருத்ர பக்தராகவும் மாறி ருத்ர வழிபாடுகளுக்கான அனுஷ்டானங்களையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ திருமயிலையில் பேயாழ்வார் அழகான நந்தவனத்தை உற்பத்தி செய்தார்கள். அந்த நந்தவனத்தில் தம்முடைய ஆசிரமம், நித்தியப்படி எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் மற்றும் மங்களாசாசனம் மற்றும் அந்த சன்னதிக்கு தேவையான அந்த எம்பெருமானுக்கு உகப்பான அத்தனை கைங்கரிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமழிசை ஆழ்வார் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். பேயாழ்வார் பார்த்தார், இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும். அவரும் இவர் அமைத்திருக்கும் நந்தவனம் வழியாக வருகிறார். உடனே ஒரு பாத்தி கட்டினார். சில துளசி செடிகளையும் சில பூஞ்செடிகளையும் தலைகீழாக நட்டார். தலைகீழாக நட்டார் அப்படின்னா வேர்பகுதியெல்லாம் மேலே இருக்குது, இலை தலைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள இருக்குது. தலைகீழ் நடுறார்.
அது மட்டும் இல்லை, தண்ணீர் எரிப்பதற்கு ஒரு பாத்திரம் வாளி, அதில் 100 துவாரம், 100 துவாரம் உள்ள பாத்திரம். அந்த 100 துவாரம் உள்ள அந்த வாளியில தீர்த்தத்தை எடுத்து தலைகீழ நட்டிருக்கக்கூடிய இந்த செடிகளுக்கு விடணும். கடுமையான பிரயத்தனத்தை மேற்கொள்ளுகிறார். கிணற்றிலிருந்து தீர்த்தம் மேலே வருகிற பொழுதே அந்த வாளி துவாரத்தின் வழியாக எல்லா தீர்த்தமும் கிணத்திலே விழுந்துடும். இவர் மேலே தூக்குவார், வெறுவாளி, பழையபடி உள்ள விடுவார், தண்ணி எடுப்பார், மேலே வரும் வெறுவாளி, பழையபடி உள்ளே விடுவார். திருமழிசை ஆழ்வார் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டே வந்தார். ஏன் இப்படி அந்த சுவாமி கிணத்திலிருந்து பாத்திரம் மூலம் தண்ணி இறைக்கிறாரு, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட பாத்திரத்தில் வருதில்லை, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் வந்தா பாத்திகளில் பூஞ்செடிகள்லாம் தலைகள் நட்டிருக்குது. என்ன இவருக்கு ஆச்சு? செடிகளை தலைகள் நட்டுக்கிறாரு. அவன் பக்கத்தில் போனா 100 துவாரம் உள்ள பாத்திரத்தில் தீர்த்தத்தை எடுக்கிறார். ஒரு சொட்டு தண்ணி வரல. பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார் பக்கத்தில் வந்து கவனிப்பதை அறிந்தாலும் அறியாதது போல செய்து கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் திருமழிசை ஆழ்வார் நின்று பார்த்தார். அதுக்கு மேல பொறுமை இல்லை. ஓய் சாமி, உனக்கு என்ன பேய் என்ன பிடிச்சி போச்சா? ஓட்ட பாத்திரம், ஒரு ஓட்டை இல்லை, 100கணக்கான ஓட்டை, ஒரு சொட்டு தண்ணி கூட வரமாட்டேங்குது. அது ஒரு தடவை பார்த்தா தெரியாதா? அதை மாற்றிட்டு வேற பாத்திரத்தை போடணும்னு சொல்லி, சரி அதுதான் பரவாயில்ல. நீர் தண்ணீர் இறைத்து விடுவதற்காக வேண்டி பாத்தி கட்டியிருக்கிறீரே தலைகீழ, அது எங்க முளைக்கும்? இப்படி பித்து பிடித்தோர் போல, பேய் பிடித்தோர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறீரே அப்படின்னு கேட்டார் பேயாழ்வார். இந்த 100 துவாரம் கொண்ட இந்த வாளில தண்ணி வந்தாலும் வரும். அந்த தண்ணியை இறைத்து தலைகீழ நட்டிருக்கிற அந்த செடி முளைச்சாலும் முளைக்கும். ஆனால் நீர் பின்பற்றிக்கிற மார்க்கத்தில் உயர்ந்த நிலை பெற முடியாது. இதெல்லாம் நடந்துரும். ஆனா நீர் பின்பற்றக்கூடிய உபாயம் உமக்கு வெற்றியை தராது. நான் வீணாக பொழுத போக்கல, நீர்தான் வீணாக உடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கிறீர் அர்த்தம் இல்லாமல். எம்மை பார்த்தா சொல்லுகிறீர், அறிவற்ற தன்மையில், சாஸ்திரங்களுக்கு புறம்பான தன்மையில் நீர் ஒழுகிக் கொண்டு நடந்து கொண்டு எம்மை பார்த்தா பேசிக்கொண்டிருக்கிறீர் அப்படின்னார். இருவருக்கும் தர்க்கம் நடந்தது. வேதங்கள்ல ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனைத்தான் வேதம் பரபிரம்மம் என்றும் பரம்பொருள் என்றும் பரந்தாமம் என்றும் அனைத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்றும் ஆதியிலே ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே இருந்தான் என்றும் மற்றவர்கள் யாரும் கிடையாதென்றும் தெளிவாக பறைசாட்டியிருக்கிறது. பிறவா பெருநிலை தர வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் தான் முடிக்கும். செய்த பாவங்களை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்று சொன்னால்
அது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் தான் செய்ய முடியும். மற்றவர்களெல்லாம் ஜீவாத்மாக்கள் தான். அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக, தவத்தின் பலனாக, யஜ்ஞங்களின் பலனாக அந்தந்த ஸ்தானங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாவ புண்ணியம் உண்டு, அவர்களுக்கும் பிறப்பிறப்பு உண்டு, மறுபிறப்பு உண்டு. ஆனால் பரமாத்மாவாய ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன்தான் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அனைத்து உயிர்களையும், அனைத்து உயிரற்ற பொருள்களையும் தனக்கு ஐஸ்வர்யமாக உடையவன். சித்து அசித்து, சித்தென்பது ஆத்மாக்கள் அத்தனை, அசித்தென்பது உயிரற்ற வஸ்துக்கள் அத்தனை, அத்தனையும் எம்பெருமானுக்கு சரீரம். உயிரற்ற பொருட்களில் எம்பெருமான் அந்தரியாமையாக இருக்கிறான். உயிர் உள்ள பொருட்களில் எம்பெருமான் அந்தரியாமையாக இருக்கிறான். உடல் மிசை உயிரென கரந்தங்கும் பறந்துள்ளான். உயிருக்குள்ளும் உயிராக எம்பெருமான் அந்தரியாமையாக இருந்து கொண்டிருக்கிறான். உயிரற்ற வஸ்துக்களில் அந்தரியாமையை கொண்டிருக்கிறான். அனைத்தையும் நியமிக்கின்றவனாக இருக்கிறான். அவனுடைய நியமனத்துக்கு உட்படாத வஸ்துக்களே கிடையாது. அவரவர்கள் செய்த மனதாலும் வாக்காலும் காயங்களாலும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறான். அவைகளுக்கு நான் பலாபலனை வகுத்து வழங்குகிற பிரபுவாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஏகநாயகனை சரணடைந்து இந்த பிறவியிலே விடுதலையாகி நம்முடைய ஆத்மஸ்வரூபம் பூர்த்தியாகி இங்கு இருக்கிற காலத்திலும் சரி, பரமதம் சென்றாலும் சரி, அவனுக்காக, ஸ்ரீமன் நாராயணனுக்காக, அவன் முகப்புக்காக இருக்கின்ற சொரூபத்தை பெறுவதுதானே சகல ஆத்மாக்களுடைய சொரூபம், சுபாவம். அதை அடைய முயற்சி பண்ணும். அதை அடைவதற்கு எதுவும் வேண்டாம், சரணாகதி மட்டும்தான். அது ஒரு முறை செய்தால் போதும். அடுத்து அவனுக்கு உகப்பான காரியங்களை நினைத்தல், பேசுதல், செய்தல் போதும். மற்றதெல்லாம் தானே தானே நடக்கும். எம்பெருமானே நடத்துவான் என்று சொல்ல அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். திருமிழிசை ஆழ்வார் ஏற்றுக்கொண்டு பேயாழ்வார் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து திருமந்திரம் திரவியம் சரம ஸ்லோகத்தை உபதேசம் செய்து அவற்றுக்கான அர்த்தங்களையும் உபதேசம் செய்து தெளிவு, திருமந்தரார்த்தத்தினுடைய தெளிவை உண்டு பண்ணி அந்த தெளிவுக்கு தகுந்த உபாயத்தை, அந்த உபாயத்தை திரவு சுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்குள்ள அனுஷ்டானமாகிய குருபரம்பரையோருடைய துவயத்தை எப்பொழுதும் அர்த்தத்தோடு நினைக்கிற தன்மையை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஆக பூர்ணமான தெளிவான தீர்க்கமான ஸ்ரீ வைஷ்ணவராக திருமழிசை ஆழ்வார் ஆகிவிட்டார். கொஞ்ச காலம் தம்முடைய ஆச்சாரிய சுவாமிகளாகிய பேயாழ்வாருடைய திருவடிகளிலே தங்கியிருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் செய்து கொண்டு, அந்த நந்தவன கைங்கரியங்களையும் செய்து கொண்டு
ஒரு நாள் அவருடைய அனுமதியோடு திருமலிசைக்கு வருகிறார்கள். திருமலிசையில் வந்து அந்த திருமலிசையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பேயாழ்வார் செய்வது போல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமா சித்தி யோகமெல்லாம் இவருக்கு அத்துப்படி. அதையெல்லாம் முன்னமே பயிற்சி பெற்று பூர்ணத்துவத்தை அடைந்தவர் இவர். சகல உபாயங்களும் தெரியும் இவருக்கு. எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு வெளியே வந்தவர். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்த பிறகு எளிமையான கைங்கரிய பரராக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கஜேந்திர புஷ்கரணி, அந்த கஜேந்திர புஷ்கரில் இருந்து கொண்டு கந்தையான கிழிந்து போன வஸ்திரத்தை தைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆகாய மார்க்கமாக ருத்ரரும் அவருடைய தேவியுமாக சென்று கொண்டிருந்தார்கள். தேவி ருத்ரரை பார்த்து, கீழே புஷ்கரணி கரையில் பிளட்சணமாக ஒரு சாமி இருக்கிறார, அவர் யார் கேட்டார். ஒரு காலத்தில் நம்முடைய பக்தராக இருந்தார். இன்று சர்வேஸ்வரனாய ஸ்ரீமன் நாராயணன் கூறியவராக ஆகிவிட்டார். உடனே தேவி சொன்னார்கள், நாம் அவரை சென்று பார்ப்போமே, ஏதாவது அவருக்கு கொடுப்போமே என்று சொன்னார். உடனே ருத்ரர் சொன்னார், எம்பெருமான அடியார்கள் எம்பெருமானிடமே யாசிக்க மாட்டார்கள், எதையும் விரும்ப மாட்டார்கள். அப்பேற்பட்ட மகா உன்னதமான நிலையை உடையவர்கள். பார்த்து விட்டு செல்வோமே என்று தேவி சொல்ல, திருமலிசை ஆழ்வாருடைய மகாத்மியத்தை உலகத்துக்கு புலப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வைபவம் நடைபெறுகிறது. கீழே வந்தார்கள். இவர் அந்த கிழிந்து போன அந்த வஸ்திரத்தை தைத்து கொண்டிருக்கிறார். தம் பக்கத்தில் நிற்கக்கூடிய ருத்ரரையும் அவருடைய தேவியையும் பார்த்து ஒன்றும் பேசவில்லை. அவர் அந்த புஷ்கரணி இருக்கிற பொழுது எத்தனையவர்கள் வருவார்கள், போவார்கள், இருப்பார்கள். இவர் பாட்டில் இவர் காரியத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுபோல் செய்து கொண்டிருப்பார். உடனே ருத்ரர் கேட்டார், சுவாமி, நாங்கள் வந்து நிற்கிறோம், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக வரவேற்பு கூட இல்லையே என்று சொல்ல, அடியனுடைய காரியத்தில் கைங்கரியத்தில் மூழ்கி போயிருக்கிறேன், பிரத்தியாருடைய செயலை நான் கவனிப்பதில்லை, நீர் வந்ததும் தெரியாது, நீர் போனாலும் எனக்கு தெரியாது, உம்மால் எமக்கு ஆக வேண்டிய காரியமும் ஒன்றுமில்லை என்று சொல்ல, அவர் சொன்னார், சரி இருக்கட்டுமே, நாங்கள் வந்து விட்டோம், உமக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், கேளும், அடியேன் பூர்ணமாக இருக்கிறேன், பெறுவதற்கு ஒன்றுமில்லை, இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இந்த லோகத்தில் கிடைப்பதற்கு அரியது ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்வது. அவன் உகப்புக்கான கைங்கரியம் செய்வதுதான் இந்த லோகத்தில் கிடைப்பதற்கு அரியது. அப்பேற்பட்ட பகவத் கைங்கரியத்தை பெற்றுவிட்டேன், எமக்கு ஒன்று வேண்டாம். உண்மை அதுதான்.
எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அவன் உகக்கிற கைங்கரியத்தை பெறுவதுதான் சரீரம் எடுத்தவர்களுக்கு உயர்வர உயர்ந்த புருஷார்த்தம். இதை விட மேல்பட்ட புருஷார்த்தமே கிடையாது. அதிலும் புஷ்ப கைங்கரியம் பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. மங்களாசாசனம் பிடித்தமானது. அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கு நாம் செய்யக்கூடிய அத்தனை சேவைகளும் பிடித்தமானது. அவருடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிடித்தமானது. அதை பெற்றால் பரமத்தை விட பெருநிலையை இங்கே நாம் பெற்றவர்களாக ஆவோம். உடனே ருத்திரர் கேட்டார், ஏதாவது கேளும் சுவாமி. அப்படியா, உம்மால மோட்சம் பரமபதம் தர முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அது ஸ்ரீமன் நாராயணன், பரமாத்மாவாகிய ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரால் தான் குடிக்க முடியும் அப்படின்ட்டார். சரி, ஊழ்வினையை மாற்ற முடியுமா? என்னுடைய ஆயுளை நீட்டித்து தர முடியுமா என்று கேட்டார். அது கர்மானுகுணமானது. அவரவர்கள் செய்த பாவபுண்ணியத்துக்கு தகுந்தாற் போல எம்பெருமானால் நியமிக்கப்பட்டது. அந்த நியமனத்தை மீறி ஒரு ஜனப்பொழுது கூட எந்த ஆத்மாக்களும் போக முடியாது, இருக்க முடியாது. அதுவும் கர்ம அதீனத்துக்குட்பட்டது, செய்ய முடியாது. உடனே அப்போ நடக்குது தான் நடக்கும், அப்படித்தானே? இனி நீர் எமக்கு தருகிற வரமெல்லாம் இந்த ஊசிக்கு பின்னால் நூல் வருவதற்குத்தான் சமானம் என்பதை நான் தைத்து கொண்டிருக்கூடிய ஊசிக்கு பின்னால் இந்த நூலை வரும்படி செய்வீராக அப்படின்னார். அர்த்தம் உள்ளது. நடக்கக்கூடியதுதான் செய்ய முடியுமே தவிர நடக்க முடியாதை செய்ய முடியாது. நம்முடைய பிராரப்த கர்மாக்களில் இடம் இருந்தால்தான் நடக்குமே தவிர இல்லையில் முடியாது அப்படிங்கிற தத்துவம் தான் அங்கே இருக்குது. உடனே அவர் பரிகாசத்தை பார்த்து தம் நெற்றிக்கண்ணை திறந்து நெருப்பு உண்டு பண்ண, இவர் தம்முடைய வலது கால் பெருவரில், அதில் இவருக்கும் ஒரு கண் உண்டு, அந்த கண்ணை இவர் திறக்க, இங்கே இருந்து நெருப்பு பொறி பறக்க, திருமலிசை ஆழ்வாருடைய வலதுகால் பெருவரில் அந்த கண்ணில் வந்த வெப்பம் நெற்றிக்கண் வெப்பத்தையும் முறியடித்து அவரையும் வெப்பத்தில் தகிக்க செய்தது. இந்த பூமியே வெப்பத்தில் ஆளும்படி செய்துட்டது. உடனே அவர் சர்வலோக சரண்யா ஸ்ரீமன் நாராயணா, உம்மை சரணடைகிறேன், இந்த வெப்பத்திலிருந்து என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ணார். உடனே எம்பெருமான் ஊழி காலத்தில் உலகமெல்லாம் தீப்பிடித்து எரியும். அதை அணைப்பதற்காக வேண்டி, அந்த ஊழி பெருந்தீயை அணைப்பதற்காக வேண்டி காலமேகங்கள், புஷ்கலா வர்த்தம்னு பேர், அந்த புஷ்கலா வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய ஊழிக்கால தீயை அணைக்கக்கூடிய மேகம் அது. அந்த மேகத்தை கூப்பிட்டு உடனே போய் திருமலிசையில் போய் மழை பொழியுங்கள், அந்த வெப்பத்தை தணியுங்கள் என்று எம்பெருமான் சொன்னார். உடனே அந்த காலமேகம் கேட்டது, ஒரு அழகான கேள்வி கேட்டது.
சுவாமி, உம்முடைய அடியார் பரம பாகவதர், பரம வைஷ்ணவர், பரம பிரபன்னர், அவரை முறியடிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டான்னு கேட்டது காலமே. திருமலிசை ஆழ்வாருடைய வலதுகால் பெருவரிலிருந்து அந்த பெருவரில் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை முறியடிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டா என்று ஊழிக்காலத்து தீயை அணைக்கக்கூடிய அந்த காலமேகம் எம்பெருமான் கேட்டது. எம்பெருமான் சொன்னார், முடியாது, ஆனால் என்னுடைய சங்கல்பத்தினால் நீங்கள் அணைப்பீர்கள். எப்பேற்பட்ட வல்லமை ஒரு பிரபன்னர்களுக்கு, எம்பெருமான அடியார்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அதன் பிரகாரம் நிற்கக்கூடிய அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. பிரபன்ன மார்க்கம் வேறு, பிரபக்தி வேறு, பக்தி வேறு. நம்முடைய சம்பிரதாயம் பிரபக்தி. பிரபக்தி என்பதை பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்களை முறைப்படி தகுந்த ஆச்சாரியிடம் பாடம் கேட்டால்தான் புரியும். இல்லையேல் பக்தி மார்க்கமாக செல்லும். நிறைய பேர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு பக்தி மார்க்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள். பிரபக்தினா புரிகிறதில்லை. காலட்சேப அதிகாரிகளும் பிரபக்தியை சொல்லுவதும் இல்லை. மகா வல்லமை பொருந்தியது பிரபக்தி மார்க்கம். அது பூர்வாச்சாரியுடைய ஞான அனுஷ்டானங்கள்ல தான் இருக்குது. அடியனுடைய காலட்சேபத்தில் வருவது பூரா பிரபக்தி மார்க்கம்தான். ஒரு துளி கூட பிரபக்திக்கு புறம்பானது கிடையவே கிடையாது. அப்படி உபாயம் பஞ்சசம்ஸ்காரத்தினால சரணாதி பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இனி உபாயத்தை தேடக்கூடாது. இனி அதை பண்ணாலேனா இதை பண்ணாலே, நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருங்க, ஒருபோதும் செய்யக்கூடாது. செய்தால் பஞ்சசம்ஸ்காரம் பலிக்காது. புண்ணியந்தானே, புண்ணியந்தான் நமக்கு விரோதி. நல்லது தானே, அதான் விரோதி. இனி வருவதெல்லாம் எம்பெருமான் வரணும். நாம் சரணாதி பண்ணியாச்சு, இனி அவன் பொறுப்பு. எப்படி இந்த லோகம் உலக நடவடிக்கைக்கு யார் பொறுப்பு? ஜெகத் நிர்வாகம் யாருக்கு? ஸ்ரீமன் நாராயணனுக்கு. ஜெகத்தை அவன் நிர்வகிப்பது போல நம்மை அவன் நிர்வகிக்கிறான். ஜெகத்து நிர்வாகத்தில் நாம தலையிட முடியுமா? முடியாது. அதுபோல சரணாதி பண்ணப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை நிர்வாகத்தில் நாம் தலையிடக்கூடாது. அது அவன் கையில் இருக்கிறது. நாம் அவனுக்காக இருப்போம், அவன் நமக்காக இருப்பான். நாம் அவனை பேணுவோம், அவன் நம்மை பேணுவான். அத்தலைக்கு என்ன ஆகுமோ, இது நம்முடைய சொருபம். ஆனா அவன் இத்தலைக்கு என்ன ஆகுமோ, அது அவன் சொருபம். அவன் சொல்றான், பெருமான் சொல்றான், நான் ஆயுதங்கள் தரிப்பது பிரபன்னர்களுக்காக, சரிதம் தாங்குவது பிரபன்னர்களுக்காக, நான் இருப்பதே பிரபன்னர்களுக்காகவே இருக்கிறேன். சர்வசக்தன், சர்வைக்கன், அவாப்த சமஸ்த காமன், அகிலகேய பிரத்னீகன், பேர்பட்ட சர்வேஸ்வரன் நமக்காகவே இருக்கிறான், நமக்காகத்தான் இருக்கிறான். அப்படின்னு சொன்னா இந்த பிரபன்ன மார்க்கத்தில் பூர்வாச்சாரியர் காட்டிய வழியில் நின்றால் என்ன? இங்கு செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாததை செய்து விடாதீர்கள், தேவையில்லாதை நினைத்து விடாதீர்கள், உபாயங்களை மறந்து நினைக்காதீர்கள்.
அடுத்து உபேயம். உபேயம் என்பது அவன் உகப்புக்கான கைங்கரியம்தான். கைங்கரியத்திலேயே கண்ணாக இருங்கள். அதை மட்டும் செய்தால் போதும். பெறுவதை பெற்று விடுவீர்கள், பெற்று விட்டீர்கள். இந்த உபாயத்தில் தெளிவு, உபேயத்தில் தெளிவு வந்து விட்டதா, பிரபன்னத்துவம் வந்தாச்சு. அப்போ அப்படிப்பட்ட அவனே உபாயமாக நிற்கிறான், அவனே உபயமாக நிற்கிறான். அதை புரிந்து கொண்டு நிற்கக்கூடியவர்கள் பிரபன்னர்கள். அவர்களுக்கு அளப்பெரும் ஆற்றல். காலமேகம் கேட்குது, திருமலிசை ஆழ்வாராகிய பிரபன்னர்களை அவருடைய ஆற்றலை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி எங்களுக்கு உண்டா என்று ஊழிக்காலத்து தீயை அணைக்கக்கூடிய மேகம் கேட்குது. எம்பெருமான் சொல்றார், உங்களுக்கு இல்லை, ஆனால் என்னுடைய சங்கல்பத்தினால் அணையும். அப்படி வரத்தை வாங்கிக்கிட்டு அது மழை பெஞ்சுது, நெருப்பு அணைஞ்சுது, குளிர்ச்சி ஏற்பட்டது, காலமேகம் போயிட்டுது. உடனே ருத்ரர் அவர் தேவியமாக கோபப்படல, சந்தோஷப்பட்டாங்க. ஸ்ரீமன் நாராயணனுடைய எம்பெருமானை சரணடைந்திருக்கக்கூடிய ஒரு அடியாருடைய ஏற்றத்தை பார்த்தியா தேவி? பெருமையைத்தான் சொன்னார். சொல்லிட்டு, ஆழ்வாரே பக்திசாரர், உமக்கு பக்திசாரர் என்று நாங்கள் பேர் சூட்டுகிறோம். இந்த பக்திசாரர் என்ற பெயரை இட்டவர்கள் ருத்ரரும் அவருடைய தேவியார் தான். சந்தோஷப்பட்டு தான் அவர்கள் சென்றார்கள். இப்படியாக அவர்கள் சென்ற பிறகு சுத்திகாரன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சித்தன் ஆகாய மார்க்கத்தில் தான் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பார். அதுலேயும் எப்படி வருவார்? அவர் வருகிற பொழுது எந்த விலங்குகள் இருந்தாலும் சரிதான், அந்த விலங்குகளை யானை இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் சரிதான், புலியாக இருந்தாலும் சரிதான், அதை வசப்படுத்தி அதை மேலே ஏறிக்கிட்டு ஆகாயத்துக்கு போகும்பார். அந்த யானை ஆகாயத்து வழியாக போகும். அப்பேற்பட்ட தபத்தில் வலிமை பெற்றிருக்கிறாங்க. அந்த சுத்திகாரன்னு சொல்லக்கூடியவன் பெரிய சித்தன். ஒரு புலியை வசப்படுத்தி அது மேலே உட்கார்ந்துக்கிட்டு ஆகாய மார்க்கமாக போய்கிட்டு இருக்கான். இந்த திருமலிசை வழியாக போய்கிட்டு இருக்கான். அந்த புஷ்கரணி பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு அப்போ அந்த கிழிஞ்சி துணி தான் தைச்சிக்கிட்டு இருக்கார். ஆகாய மார்க்கமாக போய்கிட்டு இருந்த அந்த போக்கு தடப்படுது. அந்த புலி அதுக்கு மேலே போக முடியலை. ஆழ்வாரை தாண்டி பூமியில் இருக்கிறாரு ஆழ்வார். ஆழ்வாரை தாண்டி மேலே போகக்கூடியவனுக்கு மேலே போக முடியலை. நம்முடைய தவத்தினுடைய சக்தியை முறியடிச்சுக்கிட்டு ஒருத்தன் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறானே. கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கின உற்று பார்த்தா கண்டுபிடிச்சிட்டார். பார்க்கவ மகரிஷியுடைய குமாரர் அல்லவா? பார்க்கவ குமாரரே, முனீந்திரரே, நீரா கீழே உட்கார்ந்துருக்கிறீரு? வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். நமக்கு இணையா இன்னொரு சித்தம் இருக்கான்னு நினைச்சேன். ஏன்னா என்னுடைய ஆகாய மார்க்கத்தை தடுத்து நிறுத்திட்டுது உம்முடைய ஆகர்ஷண சக்தி. ஆனா நீர் இருக்கிறீர், எனக்கு சந்தோஷம். ஆனா உண்மை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பார்க்கோ மகரிஷியுடைய புத்தர்னா இருந்துக்கிட்டு கிழிந்து போன துணியை தைச்சிக்கிட்டு இருக்கிறீர. அப்படி கையை நீட்டினா அவன் ஒரு அற்புதமான ஒரு பட்டு பீதாம்பரம் வந்துச்சு.
பார்க்க மகரிஷி புத்திரரே இந்தாரம் இதை போர்த்திக்கிடும் அப்படின்னார். இவர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவர் இப்படி கை நீட்டினார். மணிகளால் ஆக்கப்பட்ட சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு கவசம் வந்துச்சு, உடம்புல அணியக்கூடியது. அதை அப்படி காட்டினார். அவன் அப்படியே திகில் அடைஞ்சிட்டான். தன்னுடைய கழுத்தில் கிடந்த மணிமாலையை தூக்கி இதை ஜெபமாலையை வைத்துக் கொள்ளும்னு கொடுத்தான். உடனே இவர் தம்முடைய கழுத்தில் கிடந்த துளசி மாலை எடுத்து அப்படி நீட்டினாரு. அது நவரத்தின மாலையா மாறிச்சு. அவ்வளவுதான். சாஷ்டாங்கமா கீழே விழுந்து கும்பிட்டான். இந்த பூமி முழுவுக்கு நான் சுத்தி வந்திருக்கிறேன். எம்மை விட மிஞ்சின யோகியே கிடையாது. ஆனால் இப்போது அறிந்து கொண்டேன், உம்மை விட மிஞ்சின யோகிகளே கிடையாது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் நீர்தான் என்று வணங்கி சேவித்து விட்டு அவன் போயிட்டான். இவர் வழக்கம் போல நந்தவன கைங்கரியம் அந்த திவ்ய செம்பெருமானுக்கு வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே புஷ்கரின் கரை இன்னொரு தடவை உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது கொங்கண சித்தர் அவர் அந்த வழியா வந்தார். இவரை பார்த்தார், அறிந்து கொண்டார். பார்க்க மகரிஷியுடைய குமாரர், கனகாங்கிக்கு பிறந்த புத்திரர், தவம் பண்ணவர், சித்திகள்லாம் உடையவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனாலும் இவர் இருக்கிற நிலை எப்படி இருக்காரு? ஒரு கிழிந்து போன வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். அடுத்தால கிழிந்து போன வஸ்திரத்தான் தச்சிக்கிட்டு இருக்கிறார். பெருமையோடு பார்த்தார். அவர் இருக்கிற நிலையை பார்த்துட்டு நாம தான் தப்பா புரிந்து கொண்டோம் போல் இருக்குது, அவர் வறுமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு, சுவாமி ரிஷிபுத்திரரே, நீர் கஷ்டப்பட வேண்டாம். நீர் பொருளாதார அடிப்படையில் துன்பப்படுற மாதிரி அறிகிறேன். தாரம் ஸ்பர்சவேதி கல், இந்த பர்சவேதி கல்லை வச்சுக்கிடும். நீ நினைக்கும் போதெல்லாம் இரும்பை தொடும், அந்த இரும்பு தங்கமாகும். இப்படி 1 கோடி தடவை நீர் செய்யலாம். 1 கோடி தடவை நீர் இரும்பை தங்கமாக்கலாம். அந்த தங்கத்தை கொண்டு நீர் இஷ்டப்படி சூட்சமாயிரும் என்று அந்த பர்சவேதி கல்ல இரும்பை தங்கமாக்குகிற, 1 கோடி தடவை இரும்பை தங்கமாக்குகிற அந்த கல்லை கொடுத்தார். உடனே திருமலிசை ஆழ்வார் அப்படியே சிரித்து கொண்டு தம்முடைய திருமேனியில அப்படியே தடவுனாரு. தம்முடைய சரீரத்தை தடவுனாரு. தம்முடைய சரீரத்தில் ஒட்டியிருந்த தூசுகள், தன்னுடைய திருவுடம்புல ஒட்டியிருந்த தூசுகள், அதை அப்படியே எடுத்தார். அதை அப்படியே உருண்டையா உருட்டினார். கொங்கண சித்தரே, தான் இரும்பை தொட வேண்டாம், கல், இதை வச்சு எந்த கல்லையும் தொடும், தங்கமாகும். 1 கோடி தடவை இல்லை, கோடான கோடி தடவை கல்லெல்லாம் தங்கமாகும்.
நீ சிறு கல்லை தொட்டாலும் சரிதான், பெரிய மலையை தொட்டாலும் சரிதான், என் உடம்பில் உண்டான தூசு மலையையும் தங்கமாக்கும் அப்படின்னு கொடுத்தார். அவர் இந்த ஸ்பர்சவேதி கல்லை உற்பத்தி பண்ணுவதற்காக வேண்டி கொங்க நட்சத்திரம் பட்டிருக்க பாடு அவருக்கு தான் தெரியும். அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த ஸ்பர்சவேதி கல்லை அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இவரு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பர்சவேதி கல் இரும்ப தங்கமாக்கும். அதிலேயும் சக்தி வாய்ந்த கல் தான், 1 கோடி தடவை அதை ஆக்குது. ஆனா இவரு தம்முடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தூச, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க எடுத்து அதை உருட்டி கொடுக்கிறாரு. எந்த கல்லை தொட்டாலும் தங்கமாகுங்கிறாரு. ஆச்சரியப்பட்டு வாங்கி அங்கே கீழே கிடந்த கல்லை சோதனை பார்த்தா பூரா தங்கமாயிட்டு. அப்படியே உம்முடைய மகத்துவம், உம்முடைய பெருமை, உம்முடைய அருமை தெரியாம அகங்கொண்டு அலைகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் அகங்காரமே இருக்காது. அவர்களுக்கு எல்லா வல்லமையும் உண்டு, எல்லா சக்திகளும் உண்டு. ஆனால் எளிமையே சுபாவமாக இருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருப்பார்கள். அதை ஒருபோது அவர்கள் பிரயோகம் பண்ண மாட்டார்கள், தேவையில்லை. அது எம்பெருமான் பார்ப்பார். எம்பெருமானுடைய வேலை அது. எம்பெருமானை போல தம்மையே ஒக்க அருள் செய்வான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். தன்னுடைய அடியார்களை தம்மை போலவே ஆக்குவான். இத்தனை இருந்தாலும் அவர்கள் எளிமையாக நந்தன கைங்கரியமும் திருக்கோயிலுக்கு தேவையான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த லோகத்தில் அவருக்கு இணையானவர்கள் கிடையாது. லோகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்திலேயே ஸ்ரீமன் நாராயணனை சரணிந்திருக்கூடிய பிரபன்னர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, பாகவதர்களுக்கு இணையானவர்களே கிடையாது. படைத்த பிரம்மாவும் என இல்லை. ஏன்னா இவர்கள் சரீரம் விட்ட உடனே யாரும் பெற முடியாத சாஸ்வதமான பரமபத்துக்கு செல்வார்கள். பூமியிலிருந்து ஒரு பாதத்தை தூக்கினால் அது பரமபதம் பிரபன்னர்களுக்கு. ஆனால் மற்றவர்கள் முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியுமா? முடியாது. ஜனகாதி முனிவர்களுக்கே நினைத்து பார்க்க முடியாதது பரமபதம்னு சொன்ன பிறகு யார் அறிய முடியும்? அறியவே முடியாதுட்டாங்க பூர்வாச்சாரியர்கள். பிரபன்னர்களுக்கு மட்டும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எளிமையாக இருக்குது பரமபதம். நான் சர்வசக்தன், சர்வைக்கன், சர்வரட்சகன் ஆகிலும் உமக்கு கையால். மூர்ச்சி பிள்ளை சொல்றார் இல்லையா? பிரபன்னர்களுக்கு கையாளாக இருந்து எம்பெருமான் காரியம் பண்ணுகிறான். வேலைக்காரனாக இருந்து காரியம் பண்ணுகிறான். பிரபன்னருடைய காரியத்தை தன் காரியமாக நடத்துகிறான். தம்முடைய எஜமானாக பிரபன்னர்களை எம்பெருமான் நாம சொல்லுவோம் அவன் சேசி, நாம் சேச பூதர் என்று. அவன் எஜமானன், நாம் அவன் உகப்புக்கான பணிபடி செய்யக்கூடிய ஊழியக்காரன் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில என்னன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எஜமானர் ஆக்கி அவன் ஊழியக்காரனாக இருந்து நமக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்பேற்பட்ட ஏற்றம் பொருந்தியது
கொங்கண சித்தான் ஆடி போயிட்டான். நாம எவ்வளவு கடினப்பட்டு ஸ்பர்சவெறி கல்ல தயார் பண்ணோம். அவர் தான் உடம்புல உண்டான தூசியை தட்டி கொடுக்கிறார், கல்லெல்லாம் தங்கமாகுது என்று காலிலே விழுந்து வணங்கி, அத்தனை வல்லமை புரிந்தவர் எளிமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சுத்தி வணங்கி வழிபாடு செய்துவிட்டு, எம்பெருமான் அடியார்களுக்கு நிகரானவர்கள் எங்குமே கிடையாது சுவாமி என்று வணங்கிவிட்டு அவரும் சென்று விட்டார்கள். திருமலிசை ஆழ்வாருடைய புகழ் எங்கும் பரவிச்சு. பக்கத்திலே ஒரு மலையடிவாரம், அங்கே ஒரு குகையிலே போய் இருந்து பகவத் குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காக ஆகுவேன். எம்பெருமானுக்கு பிரபன்னர்கள் தன்னை பார்க்கணும்னு எம்பெருமான் விரும்புவான். ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு விருப்பம் என்ன தெரியுமா? அவனையே சரணடைந்து அவனுக்காகவே இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் தன்னை பார்ப்பது அவனுக்கு பேரானந்தம். நாம திவ்யதேசம் சென்று நாம் சேவிப்பது எம்பெருமானுக்கு சந்தோஷம். மற்றவர்கள் சேவிப்பதற்கும் நாம் சேவிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் தங்களுக்கு பிரயோஜனமாக சேவிப்பார்கள். தங்களுக்கு பிரயோஜனம்னு சொன்னா தங்களுடைய துன்பங்கள் போகணும்னு சொல்லியோ, தங்களுக்கு பரமதம் கிடைக்கணும்னு சொல்லியோ தனக்கு பிரயோஜனமாக சேவிப்பார்கள். ஆனால் பிரபன்னர்களாகிய நாம் நம்முடைய லாபத்துக்கு, நம்முடைய பிரயோஜனத்துக்கு, நம்முடைய ஆனந்தத்துக்கு செவிக்க மாட்டோம். அவனுக்கு பிரயோஜனமாக, அவனுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவன் விரும்புகிறான். தன்னுடைய திவ்யதேசங்களை பிரபன்னர்கள் பார்க்க வேண்டும். தன்னுடைய திவ்யதேசங்களை பிரபன்னர்கள் பார்க்க வேண்டும். தன்னை பிரபன்னர்கள் பார்க்க வேண்டும். அதாவது நாம் யார் மீது விருப்பம் கொள்கிறோமோ, நாம் விருப்பம் கொள்கிறவர்கள் நம்மை பார்ப்பது நமக்கு பேரானந்தமா இருக்கும். நாம் விரும்புகின்றவர்கள் நம்மை பார்ப்பது நமக்கு பேரானந்தமா இருக்கும். அவர்கள் நம்மை பார்ப்பதற்காக வேண்டியே நம்மை நாம் அலங்காரப்படுத்திக் கொள்வோம். அதுபோல ஸ்ரீமன் நாராயணம் பிரபன்னர்கள் தன்னை பார்க்க வேண்டும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தன்னை பார்க்க வேண்டும், பாகவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் ஒப்பனையோடு அலங்காரத்தோடு வீதி வீதியாக வருகிறான். அதற்காக வேண்டி திருமலிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவுருவத்தை இவர் பார்ப்பது அவனுக்கு ஆனந்தம் என்று அந்த குகைக்கிலே இருந்து எம்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானுக்கு உகப்பாக என்ற அளவில் இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். மிக மிக அரிதான காலட்சேபம் இது. கேட்கின்ற அத்தனைவர்களையும் பூர்ணமான ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிரபன்னர்களாக இது மாற்றும். இந்த லோகத்தில் எதனாலும் பெற முடியாத பெரும்பேற்றினை இது நல்கும். நீங்கள் பெற்ற பெரும்பேற்றினை உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களுக்கெல்லாம் பெரும்படியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலட்சேப விவரத்தை சொல்லுங்கள், கேட்க வையுங்கள். அடியங்களுடைய மணவாள மாமணிகளை பற்றி சாதித்த 27 காலட்சேபங்களும், ஸ்ரீ ராமானுஜரை பற்றி சாதித்த 33 காலட்சேபங்களும் யூடியூப்பில் அப்படியே போட்டு வைத்திருக்கிறோம். வரிசையாக எண்ணிட்டு தேதிட்டு போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களும் பார்க்க வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீராமசுரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல் நாதனயம் ஸ்ரீராமசுரம் குறும்பஜை என்று சொல்லி நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு நாம் ஒருவரை சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். சாமி, நிறைவு செய்கிறோம்.